जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டுக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதை நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது ஒரு முடிவு ஒரு பெரிய திருப்பத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி யாருடைய ராசி சொல்லுங்க? பெருமாள் சம்பந்தப்பட்ட ராசி, மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்காரர்கள மகாலட்சுமிய ரொம்ப பூஜை பண்றது, மகாலட்சுமியை தீபம் ஏத்துறது, மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்ல நீங்க பண்ண இன்னும் இந்த ரிஷபராசி ரொம்ப சிறப்பு. அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இந்த ரிஷபராசி எல்லாம் சிறப்பான ஒரு விஷயம் தான். நீங்க என்ன சில ஒரு காலத்தின் கிரக நிலை சில கஷ்டங்களை எதிர்நோக்குறீங்க, அவ்வளவுதான். ஆனா அதற்கான நம்ம அந்த தெய்வங்கள் உபாசனா தெய்வங்கள்னு பேரு. உங்களுடைய உபாசனா தெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்க புடிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி ரிஷபராசிக்கான உங்களோட உபாசனா தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. அதாவது உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வேற, உபாசனா தெய்வத்தை பிடித்து கொண்டால் அது என்னைக்குமே உங்க கூடயே இருக்கும். ஆனா அந்த ரகசியத்தை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை என்னுடைய உபாசன தெய்வம் இதை நான் கும்பிட்டு இருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன் அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது பரம ரகசியம். அது அதனாலதான் சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் வேற, 1000 தெய்வம் இருக்கலாம். முருகனை கும்பிடலாம், விநாயகர் கும்பிடலாம், பைரவர் கும்பிடலாம். ஆனா உபாசனா தெய்வம் மிக முக்கியமானது. சரிங்களா? அடுத்ததாக உங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவா கொண்டு போறதுதான் சார். சிறு சிறு சலசலப்பு இருக்குங்க, சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு. அதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யார் விட்டு கொடுத்து போகணும்? கணவன் விட்டு கொடுத்து போகணும். சில விஷயத்துல கணவன் சில விஷயத்துல சரி பரவாயில்ல அனுசரித்து சில விஷயங்களை கொண்டு போக வேண்டும். அதாவது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு போனவர்கள் கெட்டு போனதில்லை. சோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேர்ல பாத்தீங்கன்னா தான் சொல்லுவதே சரி என்று பேசுவார்கள் சில மனைவிமார்கள். மனைவி நம்ம கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி மனைவின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றதாங்க சரி, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசதான் பேசுவாங்க, சொல்லதான் சொல்லுவாங்க. ஆனா நீ சில விஷயத்த யோசிச்சு பண்ணு, ஏன் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா, பண்ண மாட்டியா அப்படின்லாம் சில வாக்குவாதங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல அனுசரிச்சு பேசணுமோ அந்த விஷயத்துல அனுசரிச்சு பேசுங்க, பண்ணுங்க. அதே போல சகோதரன் சகோதரி ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அப்பா கிட்ட வீண் வம்பு சண்டைகள் அதிகமாக வரும். அப்பா கிட்ட போய் நீ பண்றதுதான் சரியில்லை, நீ அவனுக்கு செய்யற எனக்கு செய்ய மாட்டேங்கிற, இவனுக்கு செய்யற எனக்கு செய்ய மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு தேவையில்லாத சில மன உளைச்சல்கள், மன பிரச்சனைகள் நிறைய வரும். இதனால மன சங்கடங்கள் இந்த சகோதரன் சகோதரிக்குள்ள சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வரும். அதே போல நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, ஓரளவுக்கு அதுல அதாவது சில விஷயங்கள் நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, தெரிய வந்தால் அவமானப்படுவாய்.
அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தெரிய வந்தாலும் அவமானப்படுவேன். உன்னுடைய அவமானப்படணுமா, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி கொண்டு போகணும், உன்னோட ரிலேஷன்ஷிப்ல நீ கவனமா இரு. லவ் சம்பந்தப்பட்டதற்கே நீ லவ் பண்றியா, நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, வீட்டுல சொல்லணும்னு நினைக்கிற, நீ சொல்லு. உனக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவா அமையும். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் உனக்கு பாசிட்டிவா வரும். ஆனால் சொல்லக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ வாட்டுக்கு எல்லா நேரத்திலும் போய் எல்லா நேரத்திலும் டக்குன்னு போய் வாய் விட்டுறக்கூடாது. இந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ அந்த நேரத்துல சொன்னால் அது உனக்கு சரியாக இருக்கும். ஒண்ணு அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக உன்னுடைய ராசிக்கே பார்த்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய வேலை தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும். வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துனோன்னு ரிஷப ராசி பொறுத்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கும். ஆனா இங்க என்னென்ன உழைப்பு அதிகமா இருக்கு, ஊதியம் குறைவாக இருக்கு. நீ சம்பாதிக்கிற, உழைக்கிற, நிறைய உழைக்கிற, 100% உழைக்கிற, டே அண்ட் நைட் உழைக்கிற. ஆனா உனக்கு அதற்கான ஒரு சன்மானமோ அதற்கான ரெகக்னைசேஷனும் உனக்கு பூரணமா கிடைக்கல. மனசு வெறுத்து போய் இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறலாமா, இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு வருமா, வெளிநாட்டுல இருக்கும்போது இப்ப நீ வெளிநாட்டுல இருக்கிற, வெளிநாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு நம்ம போலாமா, இல்ல இங்க வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மேலதிகாரிகளுடன் சிறு உரசல்கள் ஏற்படலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே போல மற்றவர்கள் வேலைக்காக நீங்கள் பொறுப்பேற்காது. மற்றவங்க வேலையெல்லாம் இருக்காங்க, நீ போய் பொறுப்பெடுத்து நான் இதை செய்யறேன் அதை பண்றேன் அப்படிலாம் நீ இது பண்ணாது. அதே போல குடும்ப விஷயத்திலையும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கு. அதாவது 2ஆம் திருமணம் ரொம்ப கவனமா. திருமணம் மறுமணம் சொல்றோம். திருமணம் செய்யறவர்களுக்கு ஓரளவு ஓகே. மறுமணம் செய்யற இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு கல்யாணம் பண்ணு. அவசரப்பட்டு சில விஷயங்கள் முடிவுகளை எடுக்காதே. அது ரொம்ப மிக முக்கியமானது. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு இந்த பணம் வருது, பண விஷயமா சில பாசிட்டிவா சில விஷயங்கள்லாம் நடக்கிறது, நல்ல செய்திகள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உண்டு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ல ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த சுகர் சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற ஏதாவது சிறு சிறு அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதே போல சில நேரத்துல இந்த வீடு வாங்குறது, நிலமா வாங்குறது, பிளாட்ஸ் வாங்குறது அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துல ஒரு 10 நாள் 20 நாள் பொறுமையா இருந்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேல முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றீங்களா, ஒரு ஃபேக்கான விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. ஸ்கேம்ல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அதுல எல்லாம் போய் மாட்டிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கேம்ல முக்கியமா விதவிதமான ஸ்கேம் வருது, போய் எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் இப்ப இருக்கக்கூடிய எஃபர்ட் பத்தாது, இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்கணும். மருத்துவ படிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயத்துல நிறைய சக்சஸ் பண்ணி மார்க்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. சோ சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா வருது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது மகாலட்சுமி வழிபாடு நிறைய. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு போங்க, மகாலட்சுமி சன்னதியில தீபம் ஏத்துங்க. மகாலட்சுமி சன்னதியில எத்தனை தீபம் ஏற்றினால் உங்களுக்கு சிறப்பு? 6 தீபம் ஏற்றினால் சிறப்பு. கோவிலுக்கு போனீங்கன்னா 6 தீபம் ஏத்துங்க. நல்ல பியூரா நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் அம்மன் கோவில்ல போய் ஏத்துங்க. மகாலட்சுமி சன்னதி இருக்கா, மகாலட்சுமி சன்னதியில 6 நெய் தீபம் ஏற்றி அந்த மாதத்திற்கான சில விஷயம் நல்ல ஆத்மார்த்தமான வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கும். சோ அதை நீங்க இந்த ரிஷபராசி கடைபிடித்தால் சிறப்பு. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா? சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு. என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல
பிரச்சனை பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம், தேவ பிரச்சனை பார்க்கலாம். சோ பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.